அந்த மானிட பிறவி வந்து மகத்தான பிறவி. மனித வாழ்க்கை பயனின்றி அடையக்கூடாதுன்னாரு கார்ல் மார்க்ஸ். நம்ம வாழ்ற வாழ்க்கை சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்கணும். தன் பெண்டு தன் பிள்ளை என்று வாழ்பவன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீரன் சின்னதொரு கடுகுள்ளம் கொண்டவன் அப்படின்றாரு பாவேந்தர் பாரதிதாசன். அதனால நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு பயன்படும்படி நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்கு. இந்த நாடு நாடுன்னு நீங்க நாடு வேறு நம்ம வேறு இல்லை. நான்னா உதவ கூடாது, நாம் என்றால் தான் உதவும் ஒட்டும் அப்படின்றாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஒற்றுமை தான் முக்கியம். யுனைட்டி இன் டைவர்சிட்டி இஸ் அவர் பெஸ்ட் பாலிசி. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நமது இந்திய தேசத்தின் சிறப்பு. மற்ற நாடுகளில் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு இருக்குதுன்னா வெவ்வேறு மொழி, வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு உணவு பழக்க வழக்கங்கள். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கு. தமிழ்நாடுனா தமிழ், கேரளானா மலையாளம், கர்நாடகானா கன்னடம், மகாராஷ்டிரானா மராட்டி, ஒடிசானா ஒடிசி. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மொழி பேசுகிறோம். ஆனால் இந்தியன் அப்படிங்கும் போது ஒற்றுமையாக வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம நாட்டுக்காக பாடுபடணும். இப்போ நம்ம வாகன விபத்து நம்ம சொல்கிறோம், ஒரு மனித இழப்பு வந்து நம்ம இது ஆக்சிடென்ட் தானே, யாரோ இறக்குறாங்கன்னா இல்லை. இப்போ அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் மற்ற நாட்டு சமூக நலன் சார்ந்த விஷயங்கள் நல்லா போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரப்பெய்யில நீர் உயிரும், நீர் உயிர நெல் உயிரும், நெல் உயிர கோன் உயிரும், கோன் உயிர குடியுரும். அந்த மாதிரி நீங்கள் சாலை விதிகளை வரீங்க. இப்போ நான் எழுதி பாடி இசையமைச்ச பாட்டு, இப்போ நான் ஒரு பாட்டு எழுதி இசையமைப்பாளர் வச்சேன், போய் சந்திக்கிறேன், யாருமே ஒத்துக்கலை. சினிமாங்கிறது ஒரு மாயை என்பதற்காக எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் நல்லவங்களாம் காட்டிக்கிறாங்க. நான் எழுதி ஒரு பாட்டு எல்லாமே இசையமைப்பாளர் போய் சந்திக்கிறேன், யாருமே வாங்கி தரல. எதுக்குன்னா காசு தான். காசை தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமாப்பாங்கிற மாதிரி காசு, பணம், துட்டு, மணின்னு எல்லா இசையமைப்பாளரும் சமூக அக்கறையோடு செயல்பட மாட்டேங்கிறாங்க.